அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. அக்னிவீர் வாயு 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷனை இந்தியன் ஏர்போர்ஸ் அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க இதற்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. 12th முடிச்சவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இப்பதான் ஆர்மில ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் முடிச்சு பிசிக்கல் நடத்த போறாங்க. நேவிக்கு இப்பதான் அப்ளிகேஷன் முடிஞ்சு ஏர்போர்ஸ்க்கு ஓபன் ஆக போகுது. நீங்க இந்த வருஷம் 12th முடிச்சவங்க அப்படின்னா இந்த எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இதற்கான பயிற்சி வகுப்புகளும் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறுது. நீங்க 12th முடிச்சுட்டு ஆஃப்டர் 3 years ஒரு கோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஃபோர்சஸ்க்கு ட்ரை பண்றதுக்கு இப்ப இருந்து ட்ரை பண்ணாலும் 6 monthsல நல்ல ரிசல்ட் எடுத்து நெக்ஸ்ட் இயர்ல போஸ்டிங்ல இருக்கலாம். இப்பயே நீங்க டிசைட் பண்ணுங்க எதுல ஜாயின் பண்ணணும், நம்ம எதுக்கு ட்ரை பண்ண போறோம், நம்மளோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படின்றத. இப்ப இந்த ரெக்ரூட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத டாப் டு பாட்டம் கிளியரா சொல்லிடுறேன். வீடியோவை கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, என்ஐஏ, அசாம் ரைபிள் உள்ளிட்ட அனைத்து டிஃபென்ஸ் சர்வீசஸ் போர்சஸ்க்கும் நம்மளோட பயிற்சி மையத்துல கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க நம்மளோட பயிற்சி மையத்துல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 100% வெற்றி உறுதி. நீங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு தான் போகணுன்றது லட்சக்கணோட இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களோட சக்சஸ் நான் எடுத்து தர்றேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா அக்னிவீர் வாயுக்கான ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிபிகேஷன் இது. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தா அப்படின்னா 8 ஜூலை 2024 இருந்து 28 ஜூலை 2024 வரைக்கும் பார்த்தா அப்படின்னா வெப்சைட்ல ஓபன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் 1.5 வீக்லயே அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி ஒரு வாரம் சர்வரே ஓபன் ஆகாது. அப்ளை பண்றதுக்கு நிறைய சிரமத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். எப்பயுமே அப்ளிகேஷன் ஓபன் ஆன ஃபர்ஸ்ட் வீக்லயே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் கொடுக்கப்பட்டாச்சு. 18 அக்டோபர் 2024 தான் இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட். இதுல கிளியரா தெரிஞ்சிருச்சு 18 அக்டோபர் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். எக்ஸாம் முடிக்கிறீங்களா அடுத்து பிசிக்கல் போவீங்க, பிசிக்கல் முடிக்கிறீங்களா அடுத்து மெடிக்கல் நல்லா குவாலிஃபைட் ஆயிட்டீங்க எந்த ஃபால்ட் இல்லாம அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் பேஸ்ல ஃபைனல் மெரிட்ல வர போறீங்க. இவ்வளவுதான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் ஆகும். நீங்க இதுக்கு தகுதி என்னென்ன இருக்கணும் அப்படின்றத இந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. அதை கிளியரா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொன்ன மாதிரி 8 ஜூலை 2024 இருந்து 28 ஜூலை 2024 வரைக்கும் நீங்க அக்னிபாத் வாயு சிடிஎஸ்சி வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏஜ் கட் ஆஃப் 3 ஜூலை 2004 இருந்து 3 ஜனவரி 2008 பிறந்திருக்கணும். 3 ஜனவரி 2008 பிறந்தவங்க பார்த்தா அப்படின்னா இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள். நீங்க இதற்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்ததா பார்த்தோம்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12th தான். 12th பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த செலக்ஷன் அப்ளை பண்ணலாம். 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சவங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் என்ட்ரிக்கான ஓபனிங்ஸ் இருக்கு. 12th நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் குரூப் ஓவராலா 50% ஒரு சப்ஜெக்ட்லயும் ஓவராலையும் வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதற்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். இங்கிலீஷ்ல மட்டும் மினிமம் பார்த்தா அப்படின்னா 50% மார்க் எடுத்திருக்கணும் கண்டிப்பா. அடுத்ததா பார்த்தா 3 years டிப்ளமோ. நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரியான பிரிவுகள்ல டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா வொகேஷனல் குரூப்ஸ், அதாவது நீங்க ஆர்ட்ஸ், காமர்ஸ், அடுத்ததா பார்த்தா அப்படின்னா வேற ஒரு குரூப்ஸ் எடுத்திருக்கீங்க பியூர் சயின்ஸ் அந்த மாதிரியான குரூப்ஸ் அப்படின்னா உங்களுக்கும் இதுல அப்ளை பண்றதுக்கு அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற என்ட்ரி இருக்கு. நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓவராலா 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஓவரால் 50% மார்க் இருக்கணும். இங்கிலீஷ்ல மட்டும் மினிமம் 50% மார்க் இருக்கணும். அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்க இதற்கு விண்ணப்பிக்க தகுதியான நபர்கள். உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் எடுத்து குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்ததா பிசிக்கல் டெஸ்ட் போவீங்க. பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்க நீங்க 7 minutesல கம்ப்ளீட் பண்ணணும். ஆண்கள், இதே பெண்கள் அப்படின்னா 8 minutesல கம்ப்ளீட் பண்ணணும். இதை முடிச்சுட்டு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ் 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும் 1 minutesல. அடுத்ததா 10 minutes பிரேக் கழிச்சு 10 சிட்அப்ஸ் எடுக்கணும் 1 minuteல. அடுத்து 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும் 1 minuteல. இவ்வளவுதான். இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் முடிச்சு மெடிக்கல் டெஸ்ட் தான். மெடிக்கல்ல டாப் டு பாட்டம் A to Z அனைத்து மெடிக்கல் செக் பாயிண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. எந்த ரிஜெக்ஷனும் இல்லை அப்படின்னா நீங்க குவாலிஃபைட் ஆக போறீங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கான ஹைட்டும் பார்த்தா அப்படின்னா நீங்க 152 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். இதற்கு தாராளமா நீங்க
எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் தான். ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 152 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு சேம் ஹைட் தான். ஸோ நீங்க இந்த ஹைட் இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதற்கு எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ். நான் சொன்ன மாதிரி முதல் கட்ட தேர்வு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு தனியாக எக்ஸாமினேஷன் இருக்கும், அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கு தனியாக எக்ஸாமினேஷன் இருக்கும், டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு தனி எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் கரெக்டா 1 மார்க் கொடுக்குறாங்க. தப்பா அடிக்கக்கூடிய கொஸ்டினுக்கு 0.5 வந்து பார்த்தா அப்படின்னா நெகட்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ இதுல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ் ஆன பிசிக்கல் போவீங்க. ஸோ பிசிக்கலையும் கிளியர் பண்ணிடுறீங்க அப்படின்னா அடுத்து மெடிக்கல் போவீங்க. ஸோ மெடிக்கல்ல நான் சொன்ன மாதிரி எந்த ஃபால்ட் இல்லை அப்படின்னா ஈஸியா செலக்ட் ஆக போறீங்க. ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி இருந்தா போதும் நீங்க இதற்கு அப்ளை பண்ணலாம். ஆண் பெண் இருபாலரும் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த செலக்ஷனை மறக்காம அப்ளை பண்ணுங்க. சூப்பரான என்ட்ரி. தொடர்ந்து இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கான பயிற்சிகளும் நம்மளோட பயிற்சி மையத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. 100% வெற்றியோட போங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.